ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு குவிக் அண்ட் சிம்பிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பு பருப்பு, பருப்பு, இதுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, அப்புறமா ஒரு காய் மாங்காய், ரா மேங்கோ ஒரு பாதி எடுத்துக்கணும். ஏன்னா அது ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக போட்டால் ரொம்ப புளிப்பாயிடும்னு சொல்லிட்டு ஒரு பாதி மாங்காய் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு, மஞ்சள் தூள். இப்போ இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி, இன்னொரு கிளாஸ் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா இது ஒரு 5 விசில் வர அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் அடிக்கிற மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து விசில் நல்லா அடங்கிச்சு. இப்போ வந்து பருப்பு இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இது மட்டும் வச்சு நல்லா கடைஞ்சிக்க போறேன் நான். இப்போ ஒரு பேன்ல நல்லா தாராளமாக நெய் விட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கூட கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடும். காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை. இந்த கூடவே நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் உங்ககிட்ட பெருங்காயம் இருந்தால் நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் ஃப்ளேவர் வரும். பட் என்கிட்ட இல்லாதனால நான் ஆட் பண்ணல. ஆனால் நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணலாம். ஓகே, இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். பூண்டு வந்து ப்ரௌன் ஆக தேவையில்லை, ஜஸ்ட் நார்மலாக குக் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் வந்து என்கிட்ட சக்தி சாம்பார் தூள் இருக்குது, அதை நான் சேர்த்துக்கிறேன். சக்தி சாம்பார் தூள். உங்கள்கிட்ட கறி மசாலா இருந்தால் கறி மசாலா சேர்த்துக்கலாம், இல்லை எந்த சாம்பார் தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 1 மினிட், 1 மினிட் கூட ஜாஸ்தி, ஒரு 30 செகண்ட் சாட்டே பண்ணிடலாம். நல்லா அந்த அரோமா ஸ்மெல்லு வரும். அந்த அரோமா ஸ்மெல்லு வந்தனும் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பும், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸோ நல்லா திக்காக மாங்காவும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு. தக்கன்னு கொதிக்குது அப்படி. அது எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு. ஓகே, இந்த திக்கு வேணும்னா நீங்கள் சப்பாத்திக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். எனக்கு ரைஸுக்கு வேணுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி வேணும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குக்கர்லேயே மீதி பருப்பு இருக்கும் இல்லையா, அந்த பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது நல்லா கொதி வரட்டும். ஸோ சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு இல்லை நைட் டின்னருக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு
யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மாங்காய் சீசன் போகுது, அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது நல்ல ஒரு கொதி வரட்டும். இப்போது இது நல்லா கொதி வந்துச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். வாவ், இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். எனக்கு உப்பு தேவையாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்குது. ஆந்திரா ஸ்டைலில் செய்வாங்களே, எங்கே செய்வாங்களோ தெரியாது. பட் எனக்கு புளிப்பு காரம்னாக்கா எனக்கு ஆந்திரா தான் ஞாபகம் வரும். அவங்க நல்லா செய்வாங்க, காரசாரமாக புளிப்பாக எல்லாமே நல்லா செய்வாங்க. ஓகே, இது சூப்பராக வந்துடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து ஃபைனலாக ஒரு கொத்தமல்லி